விஸ்வராணின்னு ஒருத்தவங்க வந்து கோயம்பேட்டில் இருக்காங்க. இவங்களை வந்து ஒரு ஒப்புக்கு நாயக்காக வச்சுட்டு மற்றபடி நாயக்குகளுடைய சிஸ்டமில் உட்காருறது, நாயக்கோட அதிகாரத்தில் இருக்கிறது, அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பவர்கள் அத்தனையுமே இந்த விஸ்வான்றவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்பேடு பகுதிக்கு போனீங்கன்னா நிறைய திருநங்கைகள் இருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த விஸ்வாவோட கேங்கு தான். ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அதில் ஆதரிக்கிறவங்களும் அதே ஜமாத் தான் சொல்கிறீங்க. நாயக்கு சிஸ்டமை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா நம்பி இருந்தால் 10-20 பேர் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. நானும் தான் ஆதரிக்கிறேன். இங்கே எந்த ஒரு தலைவிகளோ நாயக்குகளோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே. திருநங்கை போய் கடை கேட்க முடியல, எதுவுமே ஒன்று பண்ண முடியல. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த விஸ்வராணி வந்து கொடுத்துன்னு தான் இருக்காங்க திருநங்கைகளுக்கு. அதுவும் எங்களுக்கு ஒரு சில தகவல்கள்லாம் வந்துன்னு இருக்குது. அதுக்கும் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம். சிலர்லாம் பாருங்கள், ப்ரெஷருக்காக வெறிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ சர்வீஸே பண்ணுற வாடான்வாங்க. ஒரு பையன் நல்லா அழகாக இருந்தாக்கா, இவங்களுக்கு தேவை பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா போதும். நீ எப்படி ஒன்றாலும் பண்ணு, நீ யார் தாலி ஒன்றாலும் அரு, இங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொட்டு அந்த பணத்தை. இதுதான் இந்த நாயக்கு சிஸ்டம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாயக் பத்தி ரொம்ப பல தகவல்களை சுவாரஸ்யமா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி ஜமாத்தில் இருக்கக்கூடிய எந்த நாயக் குறித்து இந்த வீடியோல பேச போறீங்க மேம்? யூ தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே என்னோட பணிவான வணக்கங்கள். சாரி முதலாவது, ஏன்னா நடுவில் ஒரு வாரம் வந்து விட்டு போயிடுச்சு. ஏன்னா மயான கொள்ளை பூஜைனால் நம்ம திருநங்கை மக்கள் அனைவருமே பிஸியாக இருந்தோம். ஸோ நானும் கூட கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அதனால் போன வார கண்டென்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நம்ம 21 நாயக்கில் ஒரு நாயக்காக இருக்கக்கூடியவங்க நம்ம கலைச்செல்வி அம்மாவை பற்றி தான் இந்த வாரம் வந்து நம்ம பேச போகிறோம். இந்த வாரம் பேச போகிற நாயக்கோட பெயர் கலைச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் எல்லாரை பற்றியும் வந்து நீங்கள் நெகட்டிவாகவும் பேசலை, எல்லாரை பற்றியும் பாசிட்டிவாகவும் பேசலை. நெகட்டிவாகவும் இருக்காங்க, பாசிட்டிவாகவும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது குறித்து சொல்லுங்க மேம். அதாவது கலைச்செல்வி அம்மா வந்து கொஞ்சம் கேட்டவங்க, கொஞ்சம் நல்லவங்கன்னு சொல்லலாம். பட் இப்போ அவங்க வந்து நல்லவங்க தான். அவங்க கலைச்செல்வி அம்மா வந்து 21 நாயக்கில் இவங்களும் ஒரு நாயக்காக இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து சென்னையில் இல்லை, பூனேயில் இருக்காங்க. அவங்களோட பேரை சொல்லி கலைச்செல்வி அம்மாவோட பொண்ணுன்னு ஒருத்தவங்க வந்து விஸ்வராணின்னு ஒருத்தவங்க வந்து கோயம்பேட்டில் இருக்காங்க. இவங்களை வந்து ஒரு ஒப்புக்கு நாயக்காக வச்சுட்டு மற்றபடி நாயக்குகளுடைய சிஸ்டமில் உட்காருறது, நாயக்கோட அதிகாரத்தில் இருக்கிறது, அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பவர்கள் அத்தனையுமே இந்த விஸ்வான்றவங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கலைச்செல்வி அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வயசாகிடுச்சு. அவங்களுக்கு சுகர்னால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் உடம்புல இருக்குது. ஸோ அதனால் அவங்க பூனேக்கோ சென்னைக்குமே இப்படியே தான் இருக்காங்க. அவங்க இடத்துல இருந்து மற்ற அதிகாரங்கள் அனைத்தையுமே வந்து இந்த கோயம்பேடு விஸ்வா அவங்க தான் வந்து கையில் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க அப்படின்னு சொன்னீங்க. கெட்டவங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. கெட்டவங்க அப்படின்றதுனா காரணம் வந்துட்டு இந்த 21 நாயக்குங்க இருக்காங்க இல்லையா, இந்த நாயக் சிஸ்டமுக்கு முன்னாடிலாம் இவங்கெல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அவங்கவுங்க அந்தந்த வயசுலேருந்து கொஞ்சம் மேலே வரும்போது அந்த வயசுக்கு ஏற்ற அந்த அதிகாரங்கள் இதெல்லாம் வந்து பண்ணவங்க தான். இவங்களாலும் சில திருநங்கைகள்லாம் பாதிச்சிருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க தான். இவங்க இப்போ சென்னையிலேருந்து பூனேயில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு. இப்போ இந்த வயசான ஸ்டேஜில் வந்து சில நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சில நல்ல இதெல்லாம் போயிட்டு இருக்கு. வேற யாரையுமே இப்போ இவங்க வந்து எந்த ஒரு இவங்களால வந்து இப்போ பாதிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கலைச்செல்வி அம்மா கிட்ட இப்போதைக்கு இல்லை. அதனால தான் சொன்னேன், கொஞ்சம் நல்லவங்க கொஞ்சம் கெட்டவங்க. இப்போதைக்கு இல்ல அப்படின்னா முன்னாடி இருந்திருக்காங்க, முன்னாடி இருந்தாங்க. அதான் சொன்னேன், முன்னாடி பாதிச்சிருக்காங்க. முன்னாடி அதை சேம் எல்லா திருநங்கைகளும் பண்றது தான். பணம் அது இது இந்த வருஷம் வைக்கணும், அதெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இவங்க பூனேயில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஸ்டாப் ஆச்சு. இப்போ இவங்களால திருநங்கைகள் வந்து அந்த அளவுக்கு கலைச்செல்வி அம்மாவால் பாதிக்கலை. பட் அந்த நாயக்கு குடும்பத்தில் இருந்து அந்த விஸ்வானால் நிறைய பேர் வந்து இப்போ பாதிச்சுட்டு இருக்காங்க. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்பேடு பகுதிக்கு போனீங்கன்னா நிறைய திருநங்கைகள் இருப்பாங்க. அது எல்லாமே வந்து இந்த விஸ்வாவோட கேங்கு தான். இந்த இவங்களோட கேங்லேருந்து
இந்த பாலியல் தொழில் போகிறது வறுத்து நிறைய அந்த கோயம்பேட்லேருந்து அந்த மதுரை வாயில் பைபாஸ் இது ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த விஸ்வா தான். யாரோடைய தைரியத்தில் இந்த விஸ்வா பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல இப்போ பாலியல் தொழில்ன்றது வந்து திருநங்கைகளுக்கு வந்து அதுதான் வாழ்வாதாரம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு நிலைமைக்கு ஆயிருச்சு. அது பண்றது வந்து பெரிய குத்தமா நம்ம பார்க்க முடியாதுல்ல மேம். அப்படி இல்லைம்மா, பாலியல் தொழில் பண்ணுறது தான் திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரம் சொல்கிறீங்க. அப்போ வந்து அந்த திருநங்கைகளோட வாழ்வாதாரத்தை வச்சுட்டு நீங்கள் வேற ஏதாச்சும் இந்த ஜமா சிஸ்டம் வந்து ஒரு நல்ல உதவிகள் பண்ணணும் இல்லையா? பாலியல் தொழிலை வந்து குறைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோலாம் பேசுகிறோம். நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. செக்ஸ் ஒர்க்கை வந்து கம்மி பண்ணணும், அதாவது முழுமையாக வந்து நம்ம இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வரலாம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இதை மாத்திரம் இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து திருநங்கைகளுக்கு நல்லுதவிகள் பண்ணுறோம், சில விஷயங்கள்லாம் நாங்கள் செய்கிறோம், படிக்க வைக்கிறோம், வேலை வாங்கி தரோம், கம்ப்யூட்டர் கிளாஸ் அனுப்புகிறோம், இதெல்லாம் அனுப்புகிறோன்னும் போது இதையே வாழ்வாதாரமாக காட்டுறீங்க. வேற வழி இல்லாதவங்க, வேற விஷயம் தெரியாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, வேற எப்படியுமே வந்து நம்மளால பிழைக்க முடியலன்றவங்க வந்துட்டு அவங்க பாலியல் தொழில் பண்றதுல தப்பே கிடையாது, சரிங்களா? அப்போ ஒரு நாயக்கு சிஸ்டம் வந்து வச்சிருக்குது பாலியல் தொழில் பண்றதுக்கு தான் நாயக்கு சிஸ்டம் வச்சிருக்காங்களா? சில மாற்றங்களை கொண்டு வரணும் இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? இதுக்கு தான் சொல்றோம், நாயக்கு சிஸ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் திருநங்கை வாழ்றது வாழதான் போறாங்க. என்ன நாயக்கு சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம் இல்லைன்னா அவங்க ஃப்ரீடமாக வாழ்வாங்க. அதில் பாருங்க, இந்த பாலியல் தொழிலாம் குறைஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும், ஐயோ நம்ம நைட்டில் போய் நிற்கிறோமே, நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளுக்காக யார் வருவா அப்படின்ற ஒரு பயம் வரும். அப்போ வந்து போகிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இதுதான் உண்மை. இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னும் போது நம்ம தைரியமாக எதுனாலும் பண்ணலாம். நம்மளை யாருன்னா அடிச்சு போட்டால் கூட நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு நம்ம ஃபோன் அடித்தா ஒரு 10 பேர் வருவாங்க இல்லையா? மறுநாள் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஒரு 50-100 பேர் வந்து அங்கே ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. அப்படின்ற அந்த ஒரு தைரியம் தான் வந்துட்டு எல்லாமே பண்ண வைக்குது. பாலியல் தொழில் மட்டும் கிடையாது, மற்ற போதைப் பொருள் விற்கிறது, ஒருத்தனை வந்து அடிக்கிறது, செயின் சீட்டிங் பண்ணுறது, மொபைல் திடுறது, வழிப்பறி பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஒருத்தர் கொடுக்குற இந்த ஜமா சிஸ்டம் கொடுக்குற ஒரு தைரியம் தான். அந்த தைரியத்தில் தான் இது அனைத்துமே நடக்குது. ஆனால் அந்த ஜமாத் தான் அவங்க ஆதரவற்று வீட்டில் இருக்கவங்களாலே துரத்தப்பட்டு வெளியே வரும்பொழுது அவங்கள அரவணைக்கிறதும் அதே ஜமாத் தானே மேம். இப்போ அது இல்லைன்னா அவங்க வந்து நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏற்புடையதாக இருக்காதுல்ல. சரிம்மா, இப்போ வந்து ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க, அதில் ஆதரிக்கிறவங்களும் அதே ஜமாத் தான் சொல்கிறேன். இப்போ நான் ஜமாத் விட்டு நான் வந்து ஜமாத் வீட்டில் நாயக்கு சிஸ்டமை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஏன்னா நம்பி இருந்தால் 10-20 பேர் வந்திருக்காங்க, இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. நானும் தான் ஆதரிக்கிறேன். இங்கே எந்த ஒரு தலைவிகளோ நாயக்குகளோ எந்த ஒரு அதிகாரமும் இல்லையே, புரியுதுங்களா? அதாவது ஒரு சாதாரணமாகவே ஒருத்தவங்க வந்து ஒரு திருநங்கையை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, அவங்கள பிடிச்சிச்சின்னா அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. அதுக்கும் நாயக்கு சிஸ்டத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த தலைவிகள் என்ற முறை மட்டும் வேணாம், ஜமாத் இருக்கட்டும் அப்படின்னு. இந்த தலைவிகள் நாயக்குகள் இந்த சிஸ்டம் சென்னைக்கு நாங்கள் வேணான்றது தான் ஆதிலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சிஸ்டம் வந்து பிடிக்கலன்னும் போது ஒருத்தர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லும் போது அந்த சிஸ்டத்தை வந்து தூக்கத்தில் என்ன இருக்குது? அதில் உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குது, அதில் வருமானம் இருக்குது, நிறைய பண வரவுகள் இருக்குது, அதெல்லாம் இருக்குதுனால தானே அதை வச்சு இன்னமும் போராடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது, வந்துடும். திருநங்கை விஸ்வராணி குறித்து பேசிட்டு இருந்தீங்க. அவங்க பாலியல் தொழில் செய்கிறாங்க, எந்த தைரியத்தில் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அது மட்டும்தான் அவங்க மேலே இருக்க மைனஸா, இல்லை வேற ஏதாவது குற்ற செயல்கள் அவங்க ஈடுபடுறாங்களா மேம்? அதாவது விஸ்வராணியை பற்றி பேசணுன்னா நம்ம வந்து நிறைய பேசலாம். இது வந்து இப்போ கலைச்செல்வி ஆயாவோட அந்த அம்மாவோடைய கண்டென்ட்ன்றதுனால அந்த அம்மாவை மட்டும் பேசிட்டு விஸ்வாதை நான் அவங்கக்கிட்டேருந்து பறிக்கப்பட்ட அந்த அதிகாரங்களை மட்டும்தான் இப்போ நான் பேசுகிறேன். விஸ்வாதை இவங்களெல்லாம் கல்நாயக்குங்களை பற்றி ஒரு இது போகும், கண்டென்ட் வந்து நாங்கள் பேசப்படுவோம். அதில் வந்து விஸ்வாவோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் நாங்கள் பேசுவோம். இப்போதைக்கு விஸ்வா வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து திருநங்கைகளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு அடிலும் நடந்துன்னு தான் இருக்குது, அடி உதைகள் நடந்துன்னு தான் இருக்குது. விஸ்வாவால் நிறைய திருநங்கைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த கோயம்பேடு மார்க்கெட்டு அந்த சைட்லாம் வந்துட்டு போக முடியல, திருநங்கை போய் கடை கேட்க முடியல, எதுவுமே ஒன்று பண்ண முடியல. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இந்த விஸ்வராணி வந்து கொடுத்துன்னு தான் இருக்காங்க திருநங்கைகளுக்கு. அதுவும் எங்களுக்கு ஒரு சில தகவல்கள்லாம் வந்துன்னு இருக்குது, அதுக்கும் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம்.
சென்னையில் ஒரு குறிப்பிட்ட பிரபலமான ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு இடத்துல நடக்கிற பாலியல் தொழிலுக்கு விஸ்வா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே பிரபலமான ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குற்ற செயல்களும் நடக்குது. எந்த மாதிரினா, சின்ன சின்ன ஸ்கூலுக்கு போகிற பசங்களை கூட திருநங்கைகள் வந்து ஆபாசமான வார்த்தைகளில் பேசி அவங்கள பாலியல் உறவுக்கு அழைக்கிறது, ரொம்ப கம்மியான காசு தான் வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி நிறைய விஷயங்கள் நானே கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட இடத்துல நடக்கிறதுக்கு பாலியல் தொழிலுக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னா, இந்த மாதிரி செயல்களுக்கும் காரணமா இருக்கிறது அந்த விஸ்வா தானா மேம்? கண்டிப்பா அந்த விஸ்வா தாம்மா. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் டார்கெட் வைக்கிறாங்க. நான் அப்பத்துலேருந்து சொல்றது தான், டார்கெட் வைக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 5000 கொடுக்கணும், 3000 கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து கப்பம் கட்டணுன்ற வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அப்போ இவங்க எங்கே போவாங்க பணத்துக்கு? புரியுதுங்களா? அதுக்காக ஸ்கூலுக்கு போற பசங்களெல்லாம் போய் இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு இல்லையா? தவறுதான். அதில் தான் நான் தட்டி கேட்குறேன். ஸ்கூல் போகிற பசங்கக்கிட்ட போயிட்டு செக்ஸ் டார்ச்சல் கொடுக்குது, அவங்க கிட்ட இருந்து 100 ரூபாய் தான், 50 ரூபாய் தான். சிலர்லாம் பாருங்க, ப்ரெஷருக்காக வெறிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ சர்வீஸே பண்ணுற வாடான்வாங்க ஒரு பையன் நல்லா அழகா இருந்தாக்கா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த நாயக்கு சிஸ்டம் வந்து கரெக்டான ஒரு முறையில் வந்து இதை கொண்டு போனால் இது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். இவங்களுக்கு தேவை பணம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா போதும், நீ எப்படி ஒன்றாலும் பண்ணு. அது நான் ஏற்கனவே நிறைய பேசியிருப்பேன். நீ யார் தாலி ஒன்றாலும் அரு, இங்கே எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொட்டு அந்த பணத்தை. இதுதான் இந்த நாயக்கு சிஸ்டம். இந்த 21 நாயக்குங்க பண்ணக்கூடிய விஷயமே இதுதான். இதில் வந்து இந்த கலைச்செல்வி அம்மா வந்து பேருக்கு நாயக்கு, அவங்களோட பவர் எதுவுமே அவங்களால பேச முடியாது, வயசாயிடுச்சு, பேருக்கு நாயக்கு. அவங்க அப்படி தூரம் போனதுக்கு அப்புறம் அவங்களோட பவர் எல்லாமே இந்த விஸ்வா தான் யூஸ் பண்ணுறது. அதனால விஸ்வா வந்து இவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, யாரோட சப்போர்ட்டுகள் இல்லாமல் யாரோ ஒருத்தர் வந்து நம்ம அந்த கோயமேடு, மதுரை வாயில் சில ஏரியாக்கள்லாம் இருக்குது. இந்த ஏரியாக்கள்லாம் வந்து நள்ளிரவில் திருநங்கைகளை வச்சு பாலியல் தொழில் பண்ண முடியுமா? யாரோ ஒருத்தரோட சப்போர்ட் இருக்கு. அது யாரோட சப்போர்ட் நம்ம உள்ள இறங்கி பார்த்தோம்னா இந்த 21 நாயக்குங்க சங்கிலி போல அப்படி சுத்திட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்னா நான் வருவேன், எனக்கு ஒன்னா நீ வர, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஒத்துமை அதை வச்சுட்டு தான் இவங்க வந்து இவ்வளோ ஒரு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்னை சிட்டிக்குள்ள இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பசங்க நாம இன்னும் கொஞ்சம் காலம் போயிடுச்சுன்னா பிறந்த குழந்தையே கூப்பிடுவாங்க, 100 ரூபாய் வயிற்று மேலே வச்சுட்டு போவாங்க. இவங்களாம் அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க. இதில் வந்து இந்த விஸ்வா வந்து இப்போ ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்காங்க சென்னைக்குள்ள. அந்த முதலாவது வந்து கவர்மெண்ட் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இந்த பாலியல் தொழிலில் வந்து கட்டாயப்படுத்தி நிறுத்தக்கூடியவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணணும். வேறு வழி இல்லாமல் அவங்கவுங்க வாழ்வாதாரத்துக்காக வேறு வழி இல்லாமல் போகிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களாம் இந்த மாதிரியான அராஜகங்கள்லாம் பண்ண மாட்டாங்க. சிலர் வந்து இந்த ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கணுமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு போய் நிற்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு முடிவு வந்து எடுக்கணுன்றேன் நான்.